ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோப்ளாக்ஸில் உள்ள த டோர்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டோராக இருந்துக்கிட்டே இருக்கும் ரூமில். அது நம்ம ஒவ்வொரு ரூமாக தாண்டி போகும்போது அந்த டோர் திறக்கும் போது ரொம்ப டார்க் ஆகிட்டே போகும். அப்போ ஊடெல்லாம் மான்ஸ்டரும் வரும். அந்த மான்ஸ்டர்கிட்ட நம்ம தப்பிச்சு யார் அதிகமான டோர் திறக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதை தொடவே இல்லை. சரி, என்ன பண்ணுறது? இங்கே ஒரு இடம் காலியாக இருக்குது. எல்லாம் உள்ளே போயாச்சு. ஐயோ, போயிட்டேன் எல்லாரடி. சிங்கிளாக போகக்கூடாது காய்ஸ். இல்லை, இப்போ எதில் போகலாம் தெரியலையே. ரேங்க்டு வேணாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிளாகவும் நான் போக விரும்பலை. நான் ஸ்குவாட் எலிவேட்டருக்கு போகிறேன். இன்னும் அதுக்குள்ளே ஃபுல் ஆகிடுச்சா? ஏன்னா எனக்கு மட்டும் நடக்குது. ஸ்குவாட் எலிவேட்டர் ட்ரீ எலிவேட்டர் காய்ஸ். இப்போ நம்ம ஒரு இன்னொருத்தையும் கூட வந்திருக்கோம். இது வந்து இப்போ நம்ம ரோப்ளாக்ஸை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. விளாடுவேன் இப்போ. லோடிங் ஏன் வாங்கக்கூடாது? அதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். என் ரோப்ளாக்ஸோட அவுட்ஃபிட் பார்த்து எப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். லோடிங் முடிஞ்சோடனே காட்டுறேன். வந்துரு வரமாட்டேங்குது கைஸ். எவ்வளோ நேரம் தான் லோடிங் ஆகிட்டோன்னு தெரில. சரி, எப்போ வரனே தெரிலையே. போர் அடிக்குது. காய்ஸ், நம்ம சேனல் லோகோ எப்படி இருக்குதுன்னு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வந்துடுச்சு காய்ஸ். என்னது இது? 45 லைன் வச்சா நான் ஒன்றுமே வாங்க முடியாது. என்ன இந்த மோடில் போட்டிங்க? இது ஜூமில் தான் இருக்குமா காய்ஸ்? என்னால் அவுட்ஃபிட்டை காட்ட முடியாது காய்ஸ். இது ஜூமில் தான் இருக்கும் போல். என்னடா லாக் பண்ணிட்டீங்க? எனக்கு கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இதாகிடுச்சு. சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க காய்ஸ் போகலாம். இன்னும் எனக்கு காட்ட மாட்டேங்குது சைடில் எதுவும். இதில் கபோர்டெலாம் இருக்கும் இல்லையா? இந்த இருக்குதுல்ல கபோர்டு, இதோ இங்கே இருக்குது பாருங்க காய்ஸ். என்னது இது தெரியலையே. சரி வாங்க போவோம். எனக்கு எதுனா இப்படி காட்டுது? ஃபுல்லாக வச்சுக்கலாம். கிராஃபிக்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். இதுக்குமே நான் ஒன்றுமே செய்ய முடியாது காய்ஸ். என்னடா பண்ணுறேன்? என்னது இது? ஃபேரட்ஸாவா? ஒன்றும் புரியலையே. சரி வாங்க, நம்ம இப்போ எத்தனை டோரில் இருக்கோன்னு தெரில. போயிட்டே இருக்கோம். இந்த டோர் நம்பர் போட்டிருக்கோமா? அப்போ 5ஆவது டோர் காய்ஸ். மான்ஸ்டர் இருந்துச்சுன்னா ஒழிய முடியாது காய்ஸ். ஏன்னா எங்கே எது இருக்குன்னு தெரியல. 6ஆவது டோர். நம்ம சொல்லி போக வேண்டியதான், எவ்வளோ போக முடியுமோ. 7ஆவது டோர். இது வரைக்கும் என்னோடய ஹையஸ்ட்டு எந்த காட்டுதில் ஒழிகிறது. ரொம்ப நேரம் உள்ளே ஒழிஞ்சிருந்தாலும் செத்து போயிடுவாங்க காய்ஸ். அதுவும் இருக்குது. என்னடா இங்கே நின்று 8ஆவது டோர். வாங்கடா டேய். போப்போ கொஞ்சம் டார்க்கார மாதிரி தெரியல காய்ஸ். அதான் நான் சொன்னேன். க்ரோச் பண்ணி போகலாமா? 10ஆவது டோர். டார்க்காது காய்ஸ். இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் டார்கெட் ஆஃப் 5 வச்சுக்கலாம். 5 லைக் கொஞ்சம் தான் நான் இதோட அடுத்த பாட்டை சீக்கிரமாக மேக் பண்ணுறேன். உள்ளே போடாடி. எங்கடா? எப்படா டார்ச்சித்த லைட்ரு? சாவி வேணுமா? கோமலி சார் இருக்கானுங்களே. சாவியை நான் எங்கடா தேடுவேன்? தேடுங்கடா டேய். எனக்கு இது ஒன்றுமே தெரியலடா. கிராஃபிக்ஸ் மொக்கையாக இருக்குது. வந்துடுச்சுடா மான்ஸ்டரா? கோமாளியாக இருக்குது மான்ஸ்டரு. என்னை போட்டு என்னைய மட்டும் ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரில. கண்டுபிடிச்சாடா, சொல்லவே இல்லை. என்னடா பண்ணிட்டு வர? வாடா. என்ன இது? எத்தனை டோரு? என்ன இங்கே ஒரு டோர் இருக்குது, அங்கே ஒரு டோர் இருக்குது, அங்கிட்ட இருக்குது. இப்போ இதில் போவோமா? வாடாடி. 15. ஐயோ பேய், தப்பான டோரு. 14ஆவது ரூமா? நான் தான் இப்படி கோமாளியாக இருக்கேன். ரூம் நம்பர் கூட நோட் பண்ணல.
15 ரூம் கைஸ். நம்ம இன்னும் ஒரு அடி வாங்கினா நம்ம செத்து போயிடுவோம். அதிகமாக ஏதாவது சஸ்பீஷியஸாக இருக்குது. செத்தேன் வெளியே வந்துருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன் கைஸ். இதான் கைஸ் மான்ஸ்டர் அடிச்சிச்சு, செத்துட்டேன். சரி வெளியே போயிடுவோம். இந்த கேம் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. கைஸ் என் அவுட்ஃபிட் காமிக்கிறேன், எல்லாம் வாங்க காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க கைஸ் என் அவுட்ஃபிட் நல்லா இருக்குதா? பார்த்தீங்கன்னா மண்டையில் பிளானட்லாம் இருக்குது. சரி கைஸ், அடுத்து என்ன கேம் விளாட்லாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இத்தனை கேம் இருக்குது பாருங்கள். எது விளாட்லாம்? இல்லை எது விளாட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், நான் விளாட்றேன் கண்டிப்பாக. இப்போதைக்கு இது மட்டும் ஒரு 2 நிமிஷம் விளாடுவோமா? ட்ரோல் எங்களை காணோம். ட்ரோலோபி இது நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம இதில் வந்து நிறைய பசில்ஸ் இருக்குங்க கைஸ். நம்ம ஏமாத்தையும் பார்ப்பாங்க, அதில் வந்து நம்ம கரெக்டாக தப்பிக்கணும். நான் ஆல்ரெடி 34 முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் முடிச்சிட்டேன். இதில் சைட்லேயே இன்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுவும் கோளாராக கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. இங்கே பாருங்கள், சம்மந்தமே நான் நடந்து வந்தேன், செத்துட்டேன். சூப்பர், அதுவே அடி வாங்குறேன். 35. ஐயோ நான் இங்கிட்டு போனோம், தப்பு பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நேரம். வந்துட்டு அடுத்த 6 பாயிண்ட்டு. இது சிம்பிள், நான் நேராக ஒன்றா மட்டும் போதும். லாஸ்ட் நேரத்தில் இப்படி ஜம்ப் பண்ணணும். ஓ அது பக்கத்தில் ஜஸ்ட்டு போஸ். அது இன்னும் ஒரு தடி வந்துட்டு போட்டோம். இதுதான் நம்ம டைம். ஒரு கைப்பில்லை. ஓ ஜஸ்ட்டு ரொம்ப ஜஸ்ட்டு. எந்த எனக்கு முன்னாடி இப்படி எனக்குதோ இல்லை ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் அந்த முன்னாடி போகிறது ரிவர்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம். நல்லா ரிவர்ஸ் ஃபுல்லாக வரட்டும். இதுதான் நம்ம சாய்ஸ், இதுதான் நம்ம சான்ஸ். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆனால் கால்குலேட் கரெக்டாக பண்ணி பார்த்தீங்களா கைஸ்? ஓ அதே சேமுங்கிற அவனும் எப்படி அது வெட்டுது? அவ்வளோதான், இதுதான் கேமு. சரி நான் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் இப்படி வருதா, இப்படி ஜம்பா. ஓ கரெக்டாக நான் டைமிங் பார்த்து குதிக்கிறேன். அது ஒன்றே ஒன்று தான் இப்போதைக்கு. ஓ கொஞ்சம் மிஸ் ஆகுது. என்னது ஈவினிங்கா? என்னடா போடுறேன், எனக்கு ஒன்றும் புரியல. பிகாஸ் தேர்ஸ் எ ரேட் இன் மை ஹவுஸு. அதுக்கு ஓ அந்த இடத்துல பிளேஸ் சொல்லணும்னு போயிருப்பேன். ஓடு. நோ கைஸ் ரொம்ப க்ளோஸ் கைஸ். அது எங்கே போய் விட்டானே பார்த்தீங்களா? ஓ எப்படா நான் அந்த இடத்துல அவுட் ஆகிறேன் எனக்கே புரியலையே. எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் வந்துட்டு போட்டான். அவன் எப்படி போனான்? அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ போகலாம். பெர்ஃபெக்ட் வந்துட்டோங்க ஐஸ் கடைசியில் ஒரு வழியா. இப்போ அங்கே ஏதோ லேட் இருக்குது, ஏறுவோம். எவ்வளோ இப்படி என்ன இது பாதியில் உள்ள வந்துட்டோம் ஐஸ். நம்மளுக்கே மேக்ஸா என்ன இருக்காங்க? 1+1 2. இப்போ பாருங்களே இதான் போனோம். அது போனால் செத்துருப்போம். இந்த பார்க்குறீங்களா? இதோ இவங்க கோளாராக போனீங்க நான் சொன்னேன்னா இல்லையா? நேமாக தான் எங்கேயும். என்னடா இது என்னடா இது? இது போனால் கரெக்டாக இருக்கும். சொன்ன கோளாராக இருக்கானுங்கன்னு. ஸ்பீடா ஸ்பீடு காயில். ஓகே டேஞ்சர், டோன்ட் டச் த பட்டன். அப்போ தான் நாங்கள் தொடுவோம். ஐயோ பேக் ரூமு. இந்த க்ரீன் பட்டனா? எனக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா முருகேசா? அப்படி தான் இருக்குது எனக்கு. தேவையில்லாமல் எதுக்கு நான் இப்போ பேக் ரூமுக்குள்ள வந்தேன்னா தெரியல. அமைதியாக நேராக போயிருந்தேன். இதெல்லாம் தேவையில்லாமல் பேக் ரூமுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டில் தான் இருக்குது. இந்த தான் ஆரமாக போட்டிருக்காங்க. நேராக போக சொல்லுது, இது நேராக போக சொல்லுது. அது நான் அப்படியே போயிருப்பேன். ஏன்டா இது இவங்க எனக்கு சுத்த விட்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓ இப்படி தான் வந்தாகணுமா? சூப்பர்.
ஆனால் வந்தாச்சு. நசுக்குதாடா, சொல்லவே இல்லை. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன்டா எனக்கு தள்ளிகிட்டே இருக்குது? ஆடா லூசுங்களா, இனி போடுங்களா. செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன்னா எனக்கு போதும். அப்பா பிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 2 ஸ்டேஜ் விளாண்டு வச்சு அமைச்சிடலாம். நமக்கு போட்டுருந்துச்சு, நான் படிக்க மாட்டேனே, போடல ஒன்றும். பாருங்க கோமாளி வச்சுருப்பானுங்க ஏதாவது ஒன்று இல்லையா? எப்படி நான் ஏறுவேன்? இங்கே தான் பிளாட்ஃபார்ம் இருக்குதா இல்லையா? அப்போ எப்படி நான் ஏறுவேன்? வெயிட் a minute, எனக்குள்ளே அதை பல்ல இறங்குச்சு. சொன்னேன்ல வயசு ஏதாவது கோலராக வச்சுருக்கானுங்க. அந்த இடத்துல டெலிபோர்டேஷன் வச்சுருக்கானுங்க ஸ்ட்ரைட்டாக. என்னாச்சு இப்போ நான் ஏன் விழுந்தேன் அந்த இடத்துல? எப்பட்றா? ஓ பிளாட்ஃபார்மு சொன்னேன்ல கோலார் காய்ச்சுங்க. அந்த இடத்துல விழுகாம நம்ம இமேஜின் பண்ணி வச்சு ரீஸ் பண்ணாத மாதிரி நம்ம எப்படா செத்தேன்? எங்கடா ரெட் இருக்குது? டோன்ட் டச் ரெட் அண்டர் யூவா? ரெட் கலரே உண்மையிலே தெரியலடா. நம்மளை இமேஜின் பண்ணிப்போம். 3வது கடத்தில் ரெட் இருக்குது கைஸ். 2வது கடத்தில் ஜம்ப் பண்ணுறோம். 4 5 6 6வது கடத்தில் 2 கடத்து ரெட் இருக்குது. அதான் பேட்டர்ன். இது 2 கடத்து இங்கே எனக்குள்ளே ரெட்டு. எப்படா சுத்தேன்? அண்டர் யூவா? ஒன்று 2 ஜம்ப்பு, 1 2 ஜம்ப்பு. எப்படா அந்த இடத்துல ரெட்டு இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலையடா. நான் அது ரெட்டை தொடவே இல்லையே. கைஸ் பேட்டரை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். தரமா கைஸ். சரிங்களா, இது ஸ்ட்ரெயிட் ரோடு தான் நினைக்கிறேன். இல்லை இங்கே ரெட்டு வச்சுருக்கானுங்க. கோமாளிஸாக இருக்கு. 3 4 4வது வச்சுருக்கானுங்க. அப்போ அதே 4வது தான் இருக்கும். இங்கே ஒரு ஜம்ப்பு. என்னடா இந்த இடத்துல? இல்லை எனக்கு புரியல. தப்பாக போயிட்டுருக்கேன் நான். சாரி, தட் மை மிஸ்டேக். இல்லை இங்கிட்டும் அதான் வச்சுருக்கானுங்க. என்ன கோளாராக வச்சுருக்கீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சாப்பிட ஒன்றும் இல்லை. ஓகே, எப்படி நான் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணாலும் செத்து போகிறேன்? இரு, 4வதுல நான் எப்படி சாவுறேன்? காலை வச்ச இரு, வெயிட் a minute. ஏன்டா நான் இப்படி சாவுறேன்? ஏஜ் ஸ்கிப் பண்ண முடியல. 3 எனக்குள்ள இருக்கா. 4 2 4 அடுத்து 1 வச்சுருக்கானுங்களா? பைத்தியக்காரனுங்களா இவனுங்க. இப்போலாம் நான் அந்த இடத்துல சாவுறேன்னே எனக்கு புரியல. பெர்ஃபெக்டாக ஜம்ப் பண்ணுறேன். சூப்பர். இவனா நல்லா போயிட்டுருக்கேன்னு பார்த்தேன். வச்சுருக்கானுங்களா ஆப்பு? ஏன்டா எனக்கு நான் இப்படி சாவுறேன்? சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ கண்டி வெயிட் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். அடுத்த Among Us தான் போடலான்னு ஐடியா இருக்கேன், பார்ட் 2. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் விளாடுவாங்க அதில். அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.